இருப்பிடமெல்லாம் வலிக்குது. வேதனை மேல் வேதனை. வயது கொடுக்க வேலையை உடல் வலி தாங்க முடியலை. பிறந்திருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரியல. பார்த்து சொல்லுப்பா. என்ன கிண்டல் செய்ய வேண்டிய நேரமா இது? ஆம்பளை பொண்ணுதாம்மா. ஆம்பளை அடங்க அக்கா நாட்டு பாறான். அது நான் ஆம்பளை பொண்ணு தான். ஓ ஆம்பளைக்கு பிறந்தது பொண்ணுன்றியா? அப்படி சொல்லு. பொம்பளை பையன். யாரு தெரியுமா? பொம்பளை பையனா? பொம்பளை பையன். நீ ரெண்டாம் காட்டவனா? ராவு காலமா? அம்மா ரெண்டாம் காட்டவனா தெரியுமா? இதுல இல்ல அதுல இல்ல. பொண்ணு ஆனா பெண்ணா? உனக்கு இனிதான் நல்ல நாள பிறக்க போகுது. நீடூடி வாழ போற. நானே அம்மா கண்ணிலே அன்பிருந்தா பொம்பளை பையம்மா. பையன்னு சொல்லுடா. பையன். அப்புறம் பொம்பளை என்ன? பையன் பையன். அதுதான் சொன்ன ரெண்டாம் கேட்டானு. சரிம்மா. பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆமா. இந்த குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா எந்த நேரமா தெரியலையே. எப்படி கேட்டா இதுவரையில் என் கணவர் உயிரோடு இருக்க வரையில் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று இல்ல மனவருத்தத்தோடு இருந்தார். அந்த கிருபையால் குழந்தை பிறந்திருக்கிறது. தெய்வ கடாட்சத்தால் பிறந்திருக்கிறது. இந்த நேரத்தில் என் கணவர் இல்லையே. என் கணவர் வருவாரா? அது எப்படி வருவாரு? என் மகனை பார்க்க வருவாரா? தைரியமா நீதான் இருக்கணும். அழைத்தால் வருவார். நினைத்தால் வருவாரோ எந்த நெஞ்சமதில் நிறைந்தவரே. அழைத்தால் வருவாரோ அன்பு உள்ளையில் கனவா. அழைத்தால் வருவாரோ அழைத்தால் வருவாரோ அன்பு உள்ள கொண்ட தலைவா.
பல்லவன கண்ணியவன் நீராதிருப்பாரோ வேண்டாமடா இத பார் என் கணவர் சென்ற இடத்திற்கு நானும் செல்லுகிறேன் குழந்தை என்னடா வாழ வைக்க வேண்டிய என் கணவரை கரம் பிடித்து காலமெல்லாம் கண் கலங்காமல் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கைப்பிடித்த கணவர் அம்மா உன்னை கலங்க விட மாட்டேன் காலமெல்லாம் காப்பாற்றுகிறேன் என்று மனவரையிலே அந்தனர் வேதம் போதே அருந்ததி சாட்சியாக அனைத்து மக்களை வாழ்த்த வேதம் போத மாங்கல்யம் சூட்டிய இந்த கணவரே போன பின்பு எனக்கு எதற்கு வாழ்க்கை பூவதற்கு பொட்டதற்கு ஏன் பூசு மஞ்சள் எதற்கு மாங்கல்யம் எதற்கு வேண்டாம் என் கணவரோடு நானும் விடுகிறேன் என் குழந்தை எனக்கு பெரிதல்ல வருகிறேன் என் கணவரோடு நானும் வருகிறேன்